வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு தாய் பீஃப் ஒரு சாப்பாடு வந்து செய்து காட்ட போகிறோம். ஸோ அந்த சாப்பாட்டுக்கு முதல்ல வந்து எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டு எள்ளை போடுறோம். எள்ளை போட்டதுக்கு பிறகு இஞ்சி மெலிசா காட்டி வட்டி வச்சுக்கேன், அதை போட்டிருக்கேன். அடுத்தது வந்து உள்ளி. இந்த இஞ்சியும் உள்ளியும் நல்லா பொன்னிறமாக வளர்ந்து வந்து கொண்டு கேட்க எங்களோட காட்டினில் உள்ள சிவப்பு மிளகாய், நல்ல உரைப்பான மிளகாய், அதையும் போடுறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கி கொண்டிருக்க அதுக்கு பிறகு நாங்கள் நல்லா நைஸாக அவிச்சு வச்சிருக்கிற மாட்டிறைச்சி பீஃபை போடுறோம் உள்ளுக்குள்ள. இப்பயே போட்டால் தான் அதை நல்லா ஊறி அதை நாங்கள் சாப்பிடக்க ரச்சிலையும் வந்து எல்லா டேஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து வரும். அதுக்கு பிறகு இது சைனீஸ் கடையில் நீங்கள் வாங்கலாம். கிறிஸ்பி சில்லி இன் ஆயில்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 2 கரண்டியை போடுறோம். இது ஒரு நல்ல ஒரு வாசத்தையும் கொடுக்கும், நல்ல ஒரு 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 டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த இதையும் போட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இது பார்த்தீங்களா, நல்லா எப்போவுமே இது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு சொன்னால் நல்லா ஹீட்டில் இருக்கும், எரிஞ்சு போடும். நாங்கள் சும்மா விட்டுட்டாங்க இங்கெல்லாம் போகக்கூடாது. அதால் எப்போவுமே பக்கத்தில் நின்று நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா தாய் சாப்பாடு ஆசியன் சாப்பாடு இல்லை, இது வந்து முக்கியம். அடுத்து தான் நாங்கள் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறோம் நீட்டாக, அதையும் போடுறோம். வெங்காயம் இதெல்லாம் போட்டால் வந்து நிறைய நேரம் சமைக்கக்கூடாது, நிறைய நேரம் குக் ஆகக்கூடாது. அதெல்லாம் வந்து எங்களுக்கு கடிக்க கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணி போட்டு அடுத்ததாக வந்து இந்த எங்களோட காட்டினில் இருந்த வெங்காயத்தாள், வெங்காயம் வந்து இப்போ வெங்காயப்பூன்ற இதை போட்டிருக்கேன். அதுவும் நல்ல வாசமாக இருக்கும். இது கட்டாயம் இல்லை, ஆனால் இது என்கிட்ட இருந்தது நான் போட்டேன். நீங்கள் இது இல்லாட்டி இங்கே உள்ள பொருளையும் சூழல் போடலாம். இதுன்ற மெயினான இது வந்து இப்போ நான் போடுறோம் இந்த லங்கோன்னு சொல்லக்கூடிய இந்த எங்களோட நாட்டில் வந்து என்ன பனங்கீரைன்னு சொல்லிடணும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண பிறகு மணத்தக்காளி எங்கள்கிட்ட காட்டில் இருக்குது. மணத்தக்காளி வந்து நீலண்ட நல்ல ஒரு சாமான், வயிற்று புண் அப்படியாப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு சூப்பர். ஆனால் என்ன சிக்கல்னு சொன்னால் அது நிறைய போட்டால் கொஞ்சம் கசக்கும். அதால் கொஞ்சமாக போடுறது பாருங்க, மணத்தக்காளியை போடுறேன். அந்த மணத்தக்காளி போட்டு அதே மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள் இப்படி வடிவாக சூப்பராக இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே பிறகு தாய்ப்பசிலிக்கு நம்மளாவே பாவிக்கலாம். தாய்ப்பசிலிக்கிறதுக்கு பதிலாக துளசியும் பாவிக்கலாம். என்கிட்ட காட்டனில் துளசி இருக்குது. தாய்ப்பசிலிக்கத்தை விட துளசி நீலண்ட ஆரோக்கியம். அதால் வந்து நான் தாய்ப்பசிலிக்கத்தை தான் போட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே கொஞ்சமாக சோயா சோஸும் கொஞ்சமாக ஆஸ்டன் சோஸ். ஆஸ்டன் சொன்னால் அந்த சிப்பி அது சோகி அந்த அதில் செய்திருப்பினோம். அந்த சோஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த தெரியுதா, இது எங்கட காட்டனில் இருக்கிற துளசி. இந்த துளசியையும் பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தச்சமாக துளசி இல்லை, துளசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் தாய்ப்பசிலிக்கும் நீங்கள் எல்லா சைனீஸ் கடைகளையும் இங்கே வந்து யூரோப்பில் வாங்கலாம். அதை வாங்கி போடலாம். அதான் அவையும் பாவிப்பினோம். இது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது என்கிட்ட நிறைய இருக்குது, அதால் நான் இதை போடுறேன். இதுவும் நல்ல வாசமாக இருக்கும். அதே மாதிரி நீலண்ட ஆரோக்கியமானது இந்த துளசி. இந்த துளசியை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ வாசம், அந்த வாசத்தை காட்ட முடியாதுன்னு, ஆனால் அவ்வளோ நீலண்ட வாசம், நீலண்ட வடிவம் இருக்குது பார்க்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டுது. சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டுது. இதுக்குள்ள வந்து நீங்கள் கொஞ்சம் பெப்பரையும், அதாவது மிளகையை முடைச்சி போட்டு இது பண்ணலாம். இப்போ நான் வந்து கொரியண்டா போடுறேன். கொரியண்டா அதாவது மல்லித்தலை போட்டோம்னு சொன்னால் சாப்பாடு வந்து முடிஞ்சோன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, பிளேட்டில் போடுறோம். பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இப்போ பிளேட்டில் போட்டுட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டேஸ்ட் பண்ணுறேன்.
ஐயோ! சூப்பரா இருக்கு. அந்த மாரி இருக்குது சாப்பாடு. நீலண்ட டேஸ்ட். நீங்களும் இத செய்து பாருங்கோ. செய்து பார்த்துட்டு, உங்களுக்கு இப்ப நாங்க இப்ப தான் புதுசா வீடியோகள் போடத் துவங்கியிருக்கிறோம். எங்களால எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில நேரம் மறந்திருப்போம். நெறைய டெக்னிக்கல் பிரச்சனைகள் அப்படி இப்படிலாம் வரும். ஆனா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா, கொமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு முழுக்க முழுக்க விளக்கத்த எப்படி வடிவா செய்றேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித் தரலாம். நன்றி, வணக்கம்.